சங்கத்தின் சார்பில் சாவுத்திரிபாய் பூலே வாழ்வும் போராட்டமும் என்கிற தலைப்பிலே இங்கே ஒரு கூட்டம், ஒரு தொடர், ஒரு சிறப்பான கூட்டம் ஒன்று இணைய வழியிலே ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். மிகுந்த மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இது இருக்கிறது. திணை என்கிற இந்த அமைப்பு, அந்த அழைப்புதலிலே தமிழருக்கான தனித்துவ தளம் என்று அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது ஒரு சிறப்பான ஒரு செய்தியாக அதை நான் பார்க்கிறேன். ஒரு தமிழருக்கான ஒரு தனித்துவ தளமாக தொடர்ந்து இதிலே பல்வேறு கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருப்பது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த திணை அமெரிக்கா சங்கத்திலே பேச வேண்டும் என்று ஐயா பகுத்தறிவாளர் கழகத்தினுடைய என் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா அறிவுச்சுடர் என்கிற ஒரு காணொளி தளத்தை நடத்தி கொண்டிருக்கிற அழகிரிசாமி ஐயா அவர்கள்தான் முதலிலே கேட்டார்கள். ஐயா, நான் பேசுகிறேன், சாவுத்திரிபாய் பூலேவுடைய அகவை நாளிலே பேச வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் திணை அமெரிக்க சங்கத்திலே அப்படின்னு ஐயா அவர்கள் சொன்னார்கள். நான் கட்டாயம் பேசுகிறேன் என்று சொன்னேன். அதற்கு பிறகு ஐயா இளமாறன் பெருமாள் அவர்கள் தொடர்பு கொண்டு தொடர்ந்து என்னை அவர்கள் தொடர்ந்து தொலைபேசி செய்து கேட்டார்கள். ஆனால் அவருக்கு அவர் பேசும்போதெல்லாம் ஒரு முறையான தொடர்ந்து அவரோடு என்னால் உரையாட முடியவில்லை. அது எனக்கு ஒரு மிகுந்த மன வருத்தத்தை அளிக்கிறது. ஆனாலும் கூட அவர்கள் தொடர்ந்து என்னை பின்பற்றி தொடர்ந்து என்னிடம் அவர்கள் 1-2 முறை பேசினார்கள். ஐயா, உங்களை பற்றிய ஒரு குறிப்பை பேச வேண்டும், சொல்ல வேண்டும், ஒரு குறிப்பு தாருங்கள், ஒரு தன்விவர குறிப்பு இருந்தால் அனுப்பி வையுங்கள் என்று சொன்னார்கள். அதை கூட நான் அனுப்பி வைக்கவில்லை. அவரிடம் நான் வருத்தத்தை தெரிவித்தேன். இப்படி என்னுடைய பேச்சை கேட்பதற்கு, சாவுத்திரிபாய் பூலே வாழ்வும் போராட்டம் என்கிற தலைப்பிலே என்னுடைய பேச்சை கேட்பதற்கு, நான் உரையாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வை இங்கே ஏற்பாடு செய்து ஐயா அவர்கள் கேட்டுக்கொண்ட தேதியில் என்னால் பேச முடியவில்லை. அதற்கு அடுத்த நாள் பேசுகிறேன் என்று சொன்ன போதும் கூட அதை அவர்கள் மனமோந்து ஏற்று எனக்கு வாய்ப்பளித்தார்கள். அதற்கும் நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஐயா இளமாறன் பெருமாள் அவர்களே, இந்த நிகழ்வை நெறியாள்கை செய்து கொண்டிருக்கிற நியூ ஜெர்சி அமெரிக்கா நாட்டிலே இருக்கிற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா விஜயராஜ் கிருஷ்ணசாமி அவர்களே, இந்த இணையவழி சொற்பொழிவிலே கலந்து கொண்டு இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிற நண்பர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய உளம் கனிந்த நன்றி கலந்த வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சாவுத்திரிபாய் பூலேவை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னபோது ஜோதிராவ் பூலேவை பற்றியான நூல்கள் வந்திருக்கிறது, சாவுத்திரிபாய் பூலேவை பற்றி நூல்கள் வந்திருக்கிறதா என்கிற ஒரு தேடல் நான் முயற்சி எடுத்தேன், தேடுவதற்கான ஒரு முயற்சி எடுத்தேன். ஜோதிராவ் பூலே பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சாவுத்திரிபாய் பூலேவை பற்றியும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இவர்களுடைய பணிகளை பற்றி, இவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நான் பெரிதாக எதுவும் படித்ததில்லை. துண்டு துண்டு செய்திகளாக நான் கேள்விப்பட்டதுதான். ஆனால் சாவுத்திரிபாய் பூலேவை பற்றி பேச வேண்டும் என்று திணை அமெரிக்க சங்கத்தினுடைய ஐயா இளமாறன் பெருமாள் போன்றவர்கள் கேட்டுக்கொண்ட பிறகு இதை ஒரு வாய்ப்பாக கருதி நான்
கட்டாயம் சாவித்ரிபாய் பூலே பற்றி பேச வேண்டும் என்கிற அடிப்படையிலே அவரை பற்றிய நூல்களை நான் தேடி போன போது பரிசல் என்கிற மிக முக்கியமான ஒரு பதிப்பகம் தமிழ்நாட்டிலே செயல்படுகிறது. அந்த பதிப்பகம்தான் ஒரு புத்தகம் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். மறைக்கப்பட்ட விடுதலை போராளி சாவித்ரிபாய் பூலேவின் வாழ்வும் போராட்டமும் என்ற ஒரு புத்தகம். அந்த புத்தகம் கிட்டத்தட்ட 109 பக்கங்களை கொண்ட புத்தகம் அது. அந்த நூலை அப்படி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் என்று அறிந்து அந்த நூலை நான் அவரிடத்திலே போய் அதை வாங்கி என்னுடைய பணிகளுக்கு ஊடாக அதை நான் படிக்க தொடங்கினேன். அப்படி படிக்க தொடங்கிய பிறகு ஒவ்வொரு நாளும் சில பக்கங்களை நான் படித்துக் கொண்டிருந்த போது என்னுடைய மாணவர் தம்பி அருண் அவர்கள் சாவித்ரிபாய் பூலேவை பற்றி ஒரு கட்டுரை ஒன்று வந்ததை புலனகத்திலே அனுப்பி வைத்திருந்தார். தமிழ் இந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த ஏட்டிலே, அந்த நாளேட்டிலே ஜனவரி மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 6ஆம் பக்கத்திலே சாவித்ரிபாய் பூலே இந்திய பெண்களின் விடிவெள்ளி, தனது வாழ்வை பெண் கல்விக்கே ஒப்படைத்தவர் சாவித்ரிபாய் என்று ஒரு கட்டுரை ஒன்று வெளிவந்ததையும் நான் பார்த்தேன், அதை படித்தேன். அந்த கட்டுரையை எழுதியவர் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர் தோழர் முத்துநிலவன் அவர்கள் அதை எழுதியிருக்கிறார்கள். இப்படி தமிழ் இந்து திசையில் வந்த ஒரு கட்டுரை பரிசல் நூலகம், பரிசல் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிற சாவித்ரிபாய் பூலேவினுடைய வாழ்வும் போராட்டமும் என்கிற இந்த 2 தரவுகள் தான் எனக்கு கிடைத்தது. நான் படித்தேன். சாவித்ரிபாய் பூலேவை பற்றி வேறு ஏதாவது இருக்கிறதா என்று இணையத்திலெல்லாம் தேடி பார்த்தேன். ஆனால் துண்டு துண்டான நூல்கள் தான் இருக்கிறது. சரி, வேறு யாரிடமாவது கேட்டு பார்க்கலாம் என்று என்னுடைய மரியாதைக்குரிய தோழர் பேராசான் கஜேந்திரன் அவரிடம் நான் வந்து அதை கேட்டேன். அவர் சொன்னார், நீண்ட நாளுக்கு முன்பாக தலித் முரசு என்கிற ஒரு ஏட்டிலே அதை பற்றிய செய்திகள், சாவித்ரிபாய் பூலேவை பற்றிய செய்திகள், சில கட்டுரைகள் வெளிவந்திருப்பதாக அவர் சொன்னார். இப்பொழுது தலித் முரசு ஏடு வெளிவரவில்லை. அதற்கு பிறகு புதிய காற்று என்கிற ஒரு ஏட்டிலே சில கட்டுரைகள் வந்ததாகவும் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அதையெல்லாம் உடனடியாக என்னால் திரட்ட முடியவில்லை. ஆனால் இந்த பரிசல் நூல் நிலையம் வெளியிட்டிருக்கிற நூலையும் முத்துநிலவன் அவர்கள் வெளியிட்டிருக்கிற அந்த நூலையும் கட்டுரையையும் நான் படித்தேன். அதை படித்த போது எனக்கு அதை படிக்க படிக்க பல்வேறு சிந்தனைகள், பல்வேறு வினாக்கள் மனதுக்குள்ளே வந்து எழுந்தது. பொதுவாக சாவித்ரிபாய் பூலே, அவரது கணவர் ஜோதிராவ் பாய் பூலே, தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர் என்று இந்த தலைவர்களை எல்லாம் பற்றி இன்றைக்கும் கூட அவர்களை பற்றி, அவருடைய பணிகளை பற்றி பேசுவது, அதை விவாதிப்பதை பெரும்பாலும் புரட்சிகர அரசியல் பேசுகிற கம்யூனிஸ்டுகள் அதை ஒரு சீர்திருத்தக்காரர்களாக, அவர்கள் எல்லாம் ஒரு சீர்திருத்தக்காரர்கள், அவர்களுடைய பணி என்பது அவ்வளவாக ஒரு விடுதலைக்குரிய பணியாக இல்லை என்பது போலத்தான் பல தோழர்கள், பல கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிற பலரும் அவர்களை ஒரு சீர்திருத்தவாதியாக மட்டுமே சுருக்கி பார்க்கிற ஒரு போக்கு இருப்பதை நான் வந்து இன்றைக்கும் கூட உணர்கிறேன். இன்றைக்கும் கூட அண்ணாவாக இருக்கட்டும், பெரியாராக இருக்கட்டும், அம்பேத்கராக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் ஒரு ஏகாதிபத்தியத்தை எதிர்க்காத,
ஒரு பிரிட்டிஷ்காரனை ஏற்றுக்கொண்ட ஒருவர் என்பதை போல ஒரு கைகூலி அல்லது ஒரு ஏகாதிபத்திய தாசர்கள் என்கிற பொருளெல்லாம் ஒரு குறைத்து மதிப்பிடுகிற போக்கு இன்றைக்கும் இருக்கிறது. இப்படி ஆனால் அதிலிருந்து சிலர் அப்படி சொல்வதிலிருந்து சிலர் விலகி இன்றைக்கு அவர்களெல்லாம் விவாதிக்க வேண்டும் என்று பேசுகிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இதெல்லாம் ஒரு போக்காக இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன்.